ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ட்ரிபிள் ஹெச் கிரியேஷன்ஸ். இதுக்கு முந்தின வீடியோவில் நம்ம இங்கிலீஷ் பாடத்தில் ஸ்கிம்மிங் அண்ட் ஸ்கேனிங் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் சஃபிக்ஸஸ் பற்றி பார்க்க போகிறோம். இதில் நான் 8 விதமான சஃபிக்ஸ் கொடுத்துருக்குறேன். எல்லாத்துலேயுமே ஒரு 10 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறேன். நமக்கு இது வந்து 4th ஸ்டாண்டர்ட் அண்ட் 5th ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய ஒரு முக்கியமான பகுதி தான். அது நம்ம புக்கில் வந்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு 2-3 தான் கொடுத்துருப்பாங்க. நான் காமனாக அடிக்கடி ரிப்பீட் ஆகக்கூடியது, ஃபெமிலியராக எல்லாருக்கும் தெரிஞ்சது, இந்த மாதிரியாக ஒரு 10 எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்குறேன். இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம பார்த்துக்கலாம். எக்ஸாமில் கண்டிப்பாக சஃபிக்ஸோ அல்லது ப்ரீஃபிக்ஸோ நமக்கு கேட்கப்படும். இதில் முன்னால் ஒரு வேர்டு வரும், அதுக்கு பின்னால் மென்ட், பின்னால் சேர்க்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் சஃபிக்ஸு. ஒரு வேர்டுக்கு முன்னால் நம்ம வந்து ஒரு 2 எழுத்து 3 எழுத்தை ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் ப்ரீஃபிக்ஸ். ப்ரீ என்றாலே முன் அப்படின்ற அர்த்தம். ஸோ முன்னால் நம்ம சேர்த்தோம்னா அதுக்கு பேர் ப்ரீஃபிக்ஸு. இது வேர்டுக்கு பின்னால் நம்ம சேர்க்குறோம், அதனால் இதுக்கு பேர் சஃபிக்ஸ். ஓகே, இப்போ மென்ட் அப்படிங்கிற வேர்டில் முடியக்கூடிய 10 வேர்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டெவலப்மெண்ட், enjoyment, agreement, movement, improvement, achievement, excitement, management, treatment and government. அடுத்து ERல முடியக்கூடியது. இது பெரும்பாலும் ஒரு பர்சனோட தொடர்புடையதாக தான் பெரும்பாலும் இருக்கும். இதுலேயுமே சில இது இப்போ கலெக்டர், கண்டக்டர், ஆக்டர், இந்த மாதிரி வேர்டில் எல்லாம் ஓஆரில் முடியும். இதுக்கு வந்து ஒரு ஜென்ரல் ரூல் என்ன அப்படின்னா, சிடியில் வந்து ஒரு வேர்டு முடியுது அப்படின்னா அதுக்கு பின்னால் ஓஆரில் முடியும். ஆனால் 100% அப்படித்தான் இருக்கணும்னு இல்லை. மோர் ஆர் லெஸ் சிடியில் இப்போ ஏசிடி ஆக்ட் அப்படின்னு இருக்குன்னா அதுக்கு பக்கத்தில் ஓஆர். இப்போ கலெக்டர்னு இருக்குன்னா ஓஆர் சிடியில் முடியுது. அது மாதிரி கண்டக்டர், அதுலேயும் சிடியில் முடியுது, நம்ம ஓஆர் சேர்க்குறோம். ஆனால் 90% அந்த மாதிரி அமையும். சில நேரம் அதுலேயும் சின்ன சின்ன மாற்றம் இருக்கும். மற்றதெல்லாமே இஆர் தான் இருக்கும். ஸோ டீச்சர், ரைட்டர், சிங்கர், டான்ஸர், டிரைவர், பிளேயர், ரீடர், ஒர்க்கர், பெயிண்டர், ரன்னர். அடுத்து எல்ஒயில் முடிகிறது. குயிக்லி, ஸ்லோலி, ஹாப்பிலி. இங்கே நீங்கள் கவனிக்கணும், ஏன் இதை நான் வந்து ப்ராக்கெட் பண்ணி அதுக்குள்ளே எழுதியிருக்கிறேன் அப்படின்னா, ஒரு வேர்டு வந்து ஒயில் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஹாப்பி ஒயில் முடியுது, ஈஸி ஒயில் முடியுது, ஆங்க்ரி ஒயில் முடியுது. அப்போ இந்த ஒயில் முடிகிறதுனால அந்த ஒய்யை எடுத்துட்டு அதுக்கு பதிலாக நம்ம ஐ சேர்த்து எல்ஒய் எழுதுகிறோம். சரிங்களா? அதுக்காக அந்த மாதிரி வர்றதை மட்டும் நான் ப்ராக்கெட் பண்ணி எழுதியிருக்கிறேன். ஹாப்பி, ஹாப்பிலி. நம்ம அவசரத்தில் என்ன செய்வோம், ஹாப்பியை அப்படியே போட்டுட்டு எல்ஒய் போடுவோம். அதனால தான் இப்படி தனியாக எழுதி காமிச்சிருக்கிறேன். சேட்லி, லவுட்லி, குவைட்லி, கேர்ஃபுல்லி, ஈஸிலி, ஆங்க்ரிலி, கிளியர்லி. அடுத்து லெஸ் வச்சு செய்கிறது. இதில் பெரும்பாலும் இதில் லெஸ் வச்சும் வரும், ஃபுல் வச்சும் வரும். நிறைய வேர்டு ஃபுல்லுக்கு ஆப்போசிட் வச்சு அமைகிறது. லெஸ் அப்படின்னு வந்தாலே நிறையா வேர்டுக்கு அதை ஃபுல் அப்படின்னு வர்ற மாதிரியும் சஃபிக்ஸ் இருக்குது. இப்போ ஹோப்ஃபுல், ஹோப்லெஸ், கேர்லெஸ், கேர்ஃபுல், யூஸ்ஃபுல், யூஸ்லெஸ், அந்த மாதிரி. ஹோப்லெஸ், careless, useless, helpless, homeless, fearless, painless, powerless, endless, jobless. அதற்கடுத்து ஃபுல் வச்சு சேர்க்குற மாதிரி இதுலேயும் நான் இங்கே எழுதியிருக்கிறேன் பாருங்கள். ஒய்யில் முடிஞ்சிருக்கிறதுனால அந்த ஒய்க்கு பதிலாக ஐ போட்டு அப்புறமா ஃபுல் போட்டிருக்கிறேன். ஃபுல் அப்படின்னு வர்ற வேர்டை வச்சு அமைகிற சஃபிக்ஸஸ். பியூட்டிஃபுல், பியூட்டிஃபுல், ஹெல்ப்ஃபுல், கேர்ஃபுல், பவர்ஃபுல், பெயின்ஃபுல்,
யூஸ்ஃபுல், இதெல்லாமே நமக்கு இங்கே மேலே வந்தது தான். இதில் எதில் எல்லாம் லெஸ்ஸை எடுத்துகிட்டு ஃபுல் போட முடியுமோ அதில் எல்லாம் போட்டுக்கலாம். கலர்ஃபுல், பீஸ்ஃபுல், ஜாய்ஃபுல், வண்டர்ஃபுல். அடுத்து OUS சேர்க்குற மாதிரி. டேஞ்சரஸ், இங்கேயும் அதே மாதிரி இங்கே இ இருக்குது, ஈயை எடுத்துட்டு நம்ம OUS போட்டிருக்கோம். அந்த மாதிரி வர்றதை இங்கே ப்ராக்கெட் பண்ணியிருக்கிறேன். ஃபேமஸ், கரேஜியஸ், ஜாயஸ், பாய்சனஸ், நர்வஸ், மிஸ்டீரியஸ், ரிலீஜியஸ், க்ளோரியஸ், ஹியூமரஸ். இங்கே ஏபிள் அப்படி வச்சு போடுறது, ஆபிள் அப்படின்னு வரும். ரீடபிள், ஈட்டபிள், ட்ரிங்கபிள், வாஷபிள், அக்செப்டபிள், டிபெண்டபிள், சேஞ்சபிள், அண்டர்ஸ்டாண்டபிள், கம்ஃபர்டபிள், ரிலையபிள். இங்கே ஒய்யை எடுத்துட்டு ஐ போட்டு அப்புறம் நம்ம அபிள் போட்டிருக்கிறோம். இங்கே நெஸ், இங்கேயும் அதே மாதிரி தான் ஒய்யை கட் பண்ணி ஐ போட்டு நெஸ் போட்டிருக்கோம். ஹாப்பினஸ், சேட்னஸ், கைண்ட்னஸ், டார்க்னஸ், வீக்னஸ், குட்னஸ், நீட்னஸ், இல்னஸ், சாஃப்ட்னஸ், ரூட்னஸ். ஓகே, இதோட சஃபிக்ஸஸ் முடிஞ்சிருச்சு. முக்கியமானது தான் நான் உங்களுக்கு இதில் கொடுத்துருக்குறேன். அடுத்து ப்ரீஃபிக்ஸ் இதே போல் நான் தரேன். அதுக்கப்புறம் நம்ம 4th 5th வரக்கூடிய இந்த சவுண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஹோம்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், யங் ஒன் ஆஃப் த அனிமல்ஸ், அந்த மாதிரி வரக்கூடிய சின்ன சின்ன டாப்பிக்லாம் அடுத்தடுத்து நான் வரிசையாக போடுறேன். இதை ஒரு தடவை நீங்கள் ரிகால் பண்ணிவிட்டு இதை வீடியோவோடு சேர்த்து கேட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா வீடியோலையுமே அதுக்குள்ளே நான் PDF வைக்கிறேன். நீங்கள் சில நேரம் நான் வீடியோ ஏற்றின உடனே நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா PDF உங்களுக்கு இருக்காது. ஏன்னா நான் வீடியோலாம் முடிச்சுட்டு அதில் நான் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் தான் நான் அதை PDF-ஐ உள்ளே நான் கொண்டுட்டு வருவேன். அதுக்கு உங்களுக்கு ஒரு 10 minutes ஆகுது ஆகும். சிலர் கேட்டிருக்கீங்க PDF இல்லையே அப்படின்னு. என்னோடய PDF உங்களுக்கு என்னுடைய வீடியோ நீங்கள் பார்த்த உடனே உள்ள PDF இருக்கான்னு பார்க்குறீங்க. அது ப்ராசஸ் ஆகி வர்றதுக்கு ஒரு 10 minutes ஆகும். அதனால் அதுக்கு பிறகு நீங்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் போய் பாருங்கள், PDF கட்டாயமாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.